அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம சிம்பிளான ஒரு நைட் டின்னருக்கு உண்டான ஒரு கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். இது என்னடான்னா, நான் கொண்டக்கடலையும் சிறுபயிறு பச்சை பயிரையும் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 4 மணி நேரம். ஊறினதுக்கப்புறம் அதை உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி சேர்த்துட்டு அது கூட கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, தேங்காய் 2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கிடுங்க. வதக்கிட்டு இது கூட நம்ம வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பவுட்ரு இருந்தால் அது போடுங்க. நான் அதுக்கு பதிலாக பிரியாணி மசாலா தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு, பாதி பல்லாரி, ஒரு தக்காளி, கருவேப்பிலை இதையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல கடலையும் பயிரும் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்குல்ல அதையும் அதில் போட்டு நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டு நல்ல கொதி வரட்டும். நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தீயை மீடியத்தில் வச்சுருங்க. அப்படி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சைடு நான் இடியப்பத்துக்கு தான் மாவு நான் விரவுறேன். அதாவது பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்தோம்னா நம்ம சிறுதானிய மாவு கம்போ, திணையோ, ராகியோ எது இருந்தாலும் அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 3/4 டம்ளர் இந்த தினை மாவுகளை எடுத்துக்கலாம். நீங்கள் தினையோ வரகோ. நான் இன்றைக்கி எடுத்தது கம்பும் தினை மாவும் தான் நான் எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு இது 3ஐயும் அதே குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு நல்ல வெந்நீர் கொதித்ததும் ஒரு கொதி ஆறுனதும் அதுக்கப்புறம் அதை மாவில் போட்டு நம்ம நல்லா கிண்டுறோம். தேவையான அளவு உப்பும் மாவுக்கு போட்டுக்கிடுங்க. போட்டு கிண்டிட்டு இனி இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு உண்டான பிளேட்டில் நம்ம இடியாப்பம் நம்ம புளிஞ்சி எடுத்துடலாம். நான் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். புளிஞ்சிட்டு இனி இதை வேக வைப்போம். நம்ம இந்த மாதிரி நம்ம கிரேவி எல்லாம் நம்ம இடியாப்பத்துக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பயிறு வகைகள் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் மில்லட்டில் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஒரு நாள் கொடுத்த மாதிரி நமக்கு தோணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இடியாப்பங்கிறது ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மில்லட்டில் செஞ்சு கொடுத்தது அப்படின்னு நமக்கும் தோணும், சிறுதானியத்தில் உள்ளதுன்னு. அப்போ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட கலரும் அவ்வளோவா ஒன்றும் மாறி இருக்காது. லைட் சாண்டல் கலரில் தான் இருக்கும் இடியாப்பம். சில குழந்தைங்க வெள்ளை கலரில் இடியாப்பத்தெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறினா கூட அதை சாப்பிட மாட்டாங்க. அப்படி மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இதை இப்படி அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு இடியப்பமாகவும் இருக்கும். அப்போ அவங்க இதை எடுத்து சாப்பிடவும் செய்வாங்க. கிரேவி இந்த மாதிரி கிரேவின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. இது இடியப்பத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்குமே இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அலைக்கும் சலாம்.